We welcome you, Pastor. Thank you so much, Pastor. Thank you, Pastor Justin. Thank you for this opportunity. ஆண்டுடைய நாமும் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஈவினிங்ல இவ்வளோ பேர் நீங்க வந்து லீடர்ஸா, குறிப்பா யூத் மீட்டிங் நடத்துகிற, யூத் மினிஸ்ட்ரி பண்ற லீடர்ஸா கூடி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ பேர் நீங்க கூடி வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு தேவையான பிரயோஜனமான காரியங்களை பேசுவார், உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் நம்புறேன். நிறைய பேர் வீடியோல உங்களுடைய முகத்தை காட்ட மறைக்காமல் முக்காட்டுக்கு பின்னே உங்கள் முகத்தை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனா உங்க முகத்தெல்லாம் கொஞ்சம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை பார்க்கும்போது இன்னும் உங்களோட கூட இணைந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசி சில காரியங்களை நம்ம டிஸ்கஷன் மெத்தட்ல போனா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் எனிவே வீடியோல வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். வீடியோல வராம கவனமா கவனித்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஓகே, இப்ப நம்ம எடுக்க போற டாபிக் வந்து நம்ம உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹெல்த்தி லீடர். இந்த காலகட்டத்துல யூத் மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கு ஒரு லீடரா இருக்கிற நாம் எந்த விதத்தில் அல்லது எப்படியெல்லாம் நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம முதலாவது ஹெல்த்தா இருந்தாதான் மற்ற நம்மளுடைய யூத்தை வந்து சரியா நம்ம லீட் பண்ண முடியும். ஏன்னா பொதுவாகவே யூத் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், யூத் மினிஸ்ட்ரி அப்படின்னாலே நிறைய சேலஞ்சஸ் நிறைந்த மினிஸ்ட்ரியாக பார்க்கப்படுகிறது. நிறைய சவால்கள் இருக்கிறது. அது எஸ்பெஷலி எல்லா காலகட்டத்திலையும், இப்ப மட்டும் இல்ல, எந்த காலகட்டத்திலையும் யூத் மினிஸ்ட்ரி அப்படின்னாலே சிலரால் எப்படி பார்க்கப்படுதுன்னா அது பிரச்சனைக்குரிய ஊழியம். அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, இந்த யூத்தை கூடி சேர்த்து வச்சாலே நிறைய ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க, லவ் பண்ணிடுவாங்க, அல்லது வேற ஏதாவது அவங்க மூலமா அசம்பாவிதம் நடக்கும். அதனால இந்த யூத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற யூத் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட். நாங்கெல்லாம் யூத்தா இருக்கும்போது எப்படி இருந்தோம் தெரியுமா, எப்படி ஜோம் பண்ணோம் தெரியுமா, ஆனா இந்த காலகட்டத்துல யூத் எல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுற நிறைய பேரு அவங்க யூத்தா இருக்கும்போது எப்படி இருந்தாங்கன்னு அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஸோ நிறைய நேரங்கள்ல யூத் மினிஸ்ட்ரியை பத்தின சில மித், யூத் மினிஸ்ட்ரியை பற்றிய சில கட்டுக்கதைகள், அல்லது யூத் மினிஸ்ட்ரியை பத்தின சில தவறான புரிதல்கள், தவறான தகவல்கள் அப்படிலாம் இருக்கிறதுனால நிறைய பேர் யூத் மினிஸ்ட்ரி செய்ய விரும்புகிறதும் இல்லை. ஆனாலும் நம்முடைய தமிழ் பிரதேசத்துல கிட்டத்தட்ட 1600 ரெகக்னைஸ் சர்ச்சஸ் இருக்குது. அது அல்லாமல் பிரான்ச் சர்ச்சஸ் இருக்குது. 2000க்கு மேலான சர்ச்சஸ் இருக்குது. இந்த 2000க்கு மேலான சர்ச்சஸ்ல என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் மோர் தென் 50% சர்ச்ல 50%க்கும் மேலான சபைகளில் யூத் மினிஸ்ட்ரி நடக்குது. இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்னு எடுத்துட்டானா ஒரு 30 to 40% சர்ச்சஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. நான் நினைக்கிறேன் உங்க சர்ச்ல இருக்கிற யூத் மினிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா கொண்டு போகணுங்கிறதுக்காக, லேர்ன் பண்ணணும், கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மனநிலையோட நீங்க இங்க வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஒரு 8 செஷன் பார்க்க போறோம். இந்த 2025ல ஒரு 8 டாபிக்ல உங்களோட கூட சில விஷயத்த ஷேர் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். அதுல ஃபர்ஸ்ட் செஷனா இன்னைக்கு இருக்கிற இந்த முதல் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெல்த்தி லீடர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது தம்ஸ் அப் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியும்? ஓகே, குட், தேங்க்யூ. ஹெல்த்தி லீடர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒரு லைட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிந்த தகவலா தான் இருக்கும். 96ல இருந்து 2012 வரைக்கும் பிறந்த அந்த குரூப்பை என்ன சொல்றாங்கன்னா ஜென் சி அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2012க்கு அப்புறம் பிறந்து இப்போ யூத்தா டீனா இருக்கிற நபர்களை ஜென் ஆல்பா அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம 90s 2Ks பிரிப்போம். 2Ks மொத்தமா கொண்டு வந்துட முடியாது. இந்த கேட்டகரியில புரிஞ்சுக்கணும். 96 to 2012 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க ஜென் சி. 2012ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற 13ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அல்லது அந்த காலகட்டத்தில் பிறந்து டீனேஜா இருக்கக்கூடிய நபர்களை ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 குரூப்புக்கும் நம்ம செய்ய போறதுதான் மினிஸ்ட்ரி. இப்போ 96ல பிறந்தவங்க, 97ல பிறந்தவங்க, அவங்க எல்லாருமே இப்ப கிட்டத்தட்ட ஒரு 27 28ல இருப்பாங்க. நம்முடைய சிஏ டிபார்ட்மெண்ட்டுடைய
யூத் கேட்டகரி ஏஜ் பிரிக்கிறது வந்து 13 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும், 13 to 30. அப்படின்னா நம்ம ஜென் ஜிக்கும் ஜென் ஆல்பா இந்த 2 குரூப்புக்கு நம்ம மினிஸ்ட்ரி பண்றதுக்காக இருக்கிறோம். நம்முடைய ஆடியன்ஸ் யாரு, நம்ம யாருக்கு மினிஸ்ட்ரி பண்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். ஏன்னா இந்த புரிதல் இல்லாம நம்ம அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோம், அந்த காலத்துல அப்படி இருந்தோங்கிற அந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடும் பொழுது இப்ப இருக்கிற ஜென் சிக்கும் ஜென் ஆல்பாவுக்கும் அந்த டயலாக் பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா நீங்க அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கே ஊழியம் செய்யுங்க, எங்களுக்கு ஏன் வரீங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஹாவ் டு நோ ஹூ இஸ் அவர் ஆடியன்ஸ். நம்முடைய ஆடியன்ஸ் யாரு, நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம்னா ஜென் சிக்கும் ஜென் ஆல்பாவுக்கும் நம்ம ஊழியம் செய்யறோம். ஸோ இவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். வர நாட்கள்ல அதை பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சில விஷயங்களை டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ நம்ம எந்த ஆடியன்ஸுக்கு எந்த குரூப்புக்கு மினிஸ்ட்ரி பண்ண போறோம் அப்படிங்கிற புரிதல் வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் ஹெல்த்தி லீடர் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லீடர் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம யூத் மினிஸ்ட்ரி செய்ய போறோம் அப்படிங்கறத வர காலங்களை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மை பற்றி பார்க்க போறோம், உங்களை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் ஹெல்த்தி லீடர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இங்க போக்கஸ் எதுல கொடுக்க போறோம்னா ஹெல்த்தி லீடர், ஒரு லீடரா இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த இந்த பிக்சர் கண்டிப்பா சிஏ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த பிக்சரை பார்த்திருப்பீங்க. பாஸ்டர் சாலமோன் இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்லாம் எடுக்கும்போது இந்த பிக்சர் அவர் எங்க போனாலும் இந்த பிக்சரை காட்டிட்டே இருப்பார். இந்த இந்த ஹெட்டிங்கை பாருங்க, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹூ வி ஆர். நம்மை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு சோசியல் பீயிங், அப்படித்தானா, ஒரு சமூகமாக இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூக விலங்கு என்று செக்குலர் வேர்ல்ட்ல சொல்லுவாங்க. வி ஆர் சோசியல் பீயிங். நம்மள ஆண்டவர் இப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்துதான் நம்மளால வாழ முடியும். நம்மளை கொண்டு போய் ஏதாவது ஒரு காட்டுல தனிமைப்படுத்தி விட்டால் எனக்கு தெரிஞ்சு 1 வீக்குக்கு மேல நம்ம சர்வே பண்ண முடியுமானா முடியாது. நமக்கு யாராவது ஒருத்தர் பேச்சு துணைக்கு வேணும், சண்டை போறதுக்கு ஒரு ஆள் வேணும், அன்பு கூறுவதற்கு ஒரு ஆள் வேணும், நம்முடைய அட்டென்ஷனை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ எனிவே we are social being, ஒரு குரூப்பா வாழக்கூடிய தன்மை படைத்தவர்கள் நாம். அடுத்து we are intellectual being, நமக்கு பிரெயின் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அமைப்புலதான் ஆண்டவர் நம்முடைய பிரெயினை படைச்சிருக்கிறார். அதனால்தான் படிக்கிறோம், நிறைய படிச்சுட்டே இருக்கிறோம், ரீட் பண்றோம். ஒருவேளை படிக்கிறோம், ரீட் பண்றோம், அதெல்லாம் தாண்டி கூட சில நேரம் மொபைல்ல கேம் விளையாடுறோம். கேம் விளையாடுறதுமே என்னது, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், அந்த கியூரியாசிட்டியை டெவலப் பண்ற எல்லாமே நமக்கு பிடிக்கும். ஏன்னா பிரெயின் அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் கடவுள் படைச்சிருக்கிறார். அண்ட் தென் வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடல், ஆவிக்குரிய தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கடவுள் யார், கடவுளோடு இருக்கிற உறவு அப்படிங்கிற தேடல் இருக்கும். பிகாஸ் வி ஆர் பேசிக்கலி வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அண்ட் தென் வி ஆர் பிசிக்கல் பீயிங். நம்ம எல்லாருக்கும் சரீரம் இருக்குது, இந்த பாடி இருக்குது, பிசிக்கல் பாடி. ஸோ வி ஆர் கால்ட் அஸ் எ பிசிக்கல் பீயிங். அண்ட் ஆல்சோ வி ஆர் இமோஷனல் பீயிங். நமக்கு உணர்வுகள் இருக்கிறது, அன்புங்கிற உணர்வு இருக்குது, கோபங்கிற உணர்வு இருக்குது, இப்படி நிறைய உணர்வுகள், பயங்கிற ஒரு உணர்வு இருக்குது, சந்தோஷங்கிற உணர்வு இருக்குது, இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்கிறது. ஸோ வி ஆர் கால்ட் அஸ் இமோஷனல் பீயிங். நல்ல கவனிங்க, இந்த 5ம் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். இந்த 5 ஏரியாவிலையும் இணைந்திருப்பதுதான் ஒரு மனிதன். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த 5 ஏரியாலையும் நான் வந்து சர்வே பண்ணணும். இந்த 5ம் எனக்கு பேலன்ஸ்டா ஆகணும். இந்த 5ல பேலன்ஸ் பண்ணாம ஏதாவது ஒண்ணுல எனக்கு வாய்ப்பு இல்லை அல்லது நான் குறைவுபட்டிருக்கிறேன்னா ஐ எம் நாட் அ ஹெல்த்தி பர்சன். நான் ஒரு ஆரோக்கியமான நபரா இருக்கணும்னா என்னோட இமோஷன்ஸை நான் புரிஞ்சிருக்கணும், சரியா ஹேண்டில் பண்ணணும், சரியா பேலன்ஸ் பண்ணணும். எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கணும், சொசைட்டி இருக்கணும். அடுத்து இன்டெலெக்சுவலா நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். அது டே டு டே லைஃப்ல எவ்ரிடே இந்த லேர்னிங் எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் பீயிங், நான் ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடணும், கடவுளை பற்றிய உணர்வு எனக்கு இருக்கணும், என்னுடைய சரீரத்தை நல்லா வச்சுக்கணும். இந்த 5 ஏரியாவையும் பேலன்ஸ் பண்ணும்போது தான் ஒரு ஹெல்த்தி பர்சனா நம்ம இருக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷனா நான் சொல்றேன். ஸோ ஒரு லீடரா இருக்கிற நம்ம இந்த 5 ஏரியாவிலையும் நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறோமா? நம்ம பேலன்ஸ்டா இல்லைன்னா நம்ம நடத்துகிற குரூப்பையும் நம்ம பேலன்ஸ்டா வச்சிருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நம்ம இதுல பேலன்ஸ்டா இருக்கிறோமா அப்படிங்கிறத பத்தி அப்பப்போ நம்மளை செக் பண்ண வேண்டியது அவசியம். இந்த 5 ஏரியாலையும் நம்ம பேலன்ஸா இருக்க நம்ம அர்ப்பணிக்கணும். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்பதான் இந்த 5 ஏரியாலையும் நம்ம டெவலப் ஆயிட்டே இருக்க முடியும். இதை பத்தி மட்டும் பேசினாலே நிறைய நம்ம பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்கிறது. பட் இந்த ஒரு சின்ன இன்ட்ரோவோட நான் அப்படியே லீடர் அப்படிங்கிற இடத்துக்கு நான் மூவ் ஆக விரும்புறேன். இப்போ ஒரு லீடர்னு எடுத்துக்கோங்களேன், நம்ம தான் ஒரு மரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செய்யற ஊழியங்கள், நம்ம யூத் மினிஸ்ட்ரி செய்யறோம், யூத்தை பாக்குறோம், அவங்களோட பர்சனலா பேசுறோம், ஒரு டீம் ஒர்க் பண்றோம், யூத்தோட சேர்ந்து நிறைய ஊழியங்கள் செய்யறோம், சர்ச்ல பாட்டு பாடுறோம், வர்ஷிப் நடத்துறோம். இது எல்லாமே தட்ஸ் ஆல் அவர் அவுட்டர் லைஃப். இதெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனால் ஒரு லீடருடைய சக்சஸ் எதுல இருக்குன்னா நம்முடைய இன்னர் லைஃப்ல இருக்கிறது. யாருக்கும் தெரியாத மறைவான அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. எல்லா ஹியூமன் பீயிங்க்கு இருக்குது. சோ நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நம்முடைய இன்னர் லைஃப்ல எந்த அளவுக்கு நம்ம சக்சஸா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவுட்டர் லைஃப்ல சக்சஸா இருக்க முடியும். ஒரு வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ, ஸ்ட்ரென்த்தா இருக்குதோ, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மரம் ரொம்ப அழகா அது ஸ்ட்ரென்த்தா வளர்ந்து கனி கொடுக்கிற மரமாக இருக்க முடியும். சோ நம்ம எதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்முடைய இன்னர் லைஃப்ல கவனம் செலுத்தணும். ஒரு ஊழியர் இப்படி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, வாட் இஸ் மினிஸ்ட்ரி, ஊழியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இன்னர் லைஃப்ல நம்ம சரியா இருந்து தேவ அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு அந்த அன்பு பொங்கி வழியும் போது அவுட் ஆஃப் லவ் நம்ம செய்யற எல்லாமே ஊழியம்தான். அவுட் ஆஃப் லவ், தேவன் மீது இருக்கிற அன்பு, தேவன் ஊற்றுகிற அன்பினால் நம்முடைய இருதயம் நிரம்பி பொங்கி வழிந்து அதனால் நாம் செய்கிற எல்லா காரியமும் ஊழியம்தான் என்று அவர் சொல்லுகிறார். சோ நம்ம யூத் மினிஸ்ட்ரி செய்யறோம் அப்படின்னா முதலாவது நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அந்த அந்தரங்க ஜீவியம் என்னுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமாக இருந்து அதனுடைய நிறைவினால் பொங்கி வந்து நான் ஒரு ஊழியத்தை செய்வேன் என்று சொன்னால் அது ஆரோக்கியமான ஒரு ஊழியமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ ஹவ் இஸ் யுவர் இன்னர் லைஃப், உங்களுடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன்னா யூத் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது நம்ம நிறைய பேரை டீல் பண்ணுவோம். யூத் மினிஸ்ட்ரியில இருக்க அந்த நிறைய பேரை டீல் பண்ணும்போது வெளிப்படையாக இருக்கிற எல்லா விஷயத்த மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு இமோஷனல் நீடோட ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நம்முடைய சர்ச்ல இருப்பாங்க. அந்த இமோஷனல் நீடு ஒரு அழுகையில இருக்கலாம், ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன்ல இருக்கலாம். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நம்ம சரிப்படுத்தணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓன் இன்னர் லைஃப். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்னுடைய இமோஷன்ஸை எப்படி நான் ஹேண்டில் பண்ணிருக்கிறேன், என்னுடைய உணர்வுகளை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கிறேன், எனக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், எனக்கு வரக்கூடிய டெம்டேஷன்ஸ், எனக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ், இதை எல்லாத்தையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கிறேன், எப்படி அதை ஓவர் கம் பண்ணிருக்கிறேன், இதை பற்றி எனக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குதா, என் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்முடைய பர்சனல் லைஃப் பத்தி வந்தா மட்டும்தான், அதை சரியா டீல் பண்ணா மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக இன்னொரு யூத்தை நம்ம சரியான வகையில கைட் பண்ண முடியும். சோ நம்முடைய இன்னர் லைஃப் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது, ஒரு மரத்தின் வேரை போல. இத பாருங்க, இந்த இன்னர் லைஃப் அவுட்டர் லைஃப் ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணியிருக்கிறது. இந்த இன்னர் லைஃப்ல நம்முடைய ஃபவுண்டேஷன், ஒரு பெரிய பில்டிங் வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 அடி உயரத்துல ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் மினிமம் 10 அடி இருக்கணும். 10 அடி ஃபவுண்டேஷன் இருந்தா மட்டும்தான் 10 அடி பில்டிங்கை மேல கொண்டு போக முடியும். இல்ல என்னுடைய பில்டிங்கை நான் 40 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ண போறேன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் 40 ஃபீட்டுக்கு ஆழத்துக்கு போகணும், டெப்த்துக்குள்ள போகணும். அப்போ மட்டும்தான் பில்டிங் 40 ஃபீட்டுக்கு போக முடியும். இன்னைக்கு சென்னையில பெரிய பெரிய சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் சென்னையில 55 ஃப்ளோர்ஸ், அதுதான் இப்ப இருக்கிற ஹையஸ்ட் அபார்ட்மெண்ட் ஒன்னு கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த 55 ஃப்ளோர்ஸ் அது போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 600 ஃபீட்
600 அடி உயரம் கொண்டு போகணும், பில்டிங் கொண்டு போகணும். அப்ப 600 அடி உயரம் கொண்டு போகணும்னா ஃபவுண்டேஷனும் 500ல இருந்து 600 அடிக்கு ஃபவுண்டேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா நிக்க முடியும். அப்போ எவ்வளவு ஆழமாக அஸ்திபாரம் போடுகிறோமோ அவ்வளவு உயரமாக பில்டிங் கொண்டு போயிட முடியும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய அஸ்திபாரம், கிறிஸ்துவோடு நான் போட்டிருக்கிற அஸ்திபாரம் எவ்வளவு ஆழமா எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் செய்கிற ஊழியத்தின் அளவுகளை விஸ்தரிக்க முடியும். நீங்க கொஞ்சம் தான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் தான் உங்களை பற்றி புரிதல் இருக்குன்னா அந்த லெவலுக்கு மட்டும்தான் உங்களால மினிஸ்ட்ரி செய்ய முடியும். அந்த எஃபெக்டோட நம்ம செய்ய முடியாது. ஆனா உங்களுடைய பர்சனல் லைஃப சரியா ஹேண்டில் பண்ணி ஆண்டவரோடு இருக்கிற உறவை குறித்த புரிதல், தேவனோடு நல்ல ஒரு உறவு, அட் த சேம் டைம் உங்களை பற்றிய ஒரு சரியான புரிதல், அந்தரங்க ஜீவியத்திலே சரியான ஒரு வெற்றி வாழ்க்கை, அதெல்லாம் இருக்குமானால் இதுல நீங்க டெவலப் ஆக உங்களுடைய மினிஸ்ட்ரியும் ஹெல்த்தி வேல நல்ல விதத்தில், ஆரோக்கியமான விதத்தில், ரொம்ப பலனுள்ள ஒரு ஊழியத்தை, ஒரு ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரியை, கனி உள்ள ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். ஸோ யுவர் இன்னர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இதை நீங்க கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இடத்துல சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் நான் ஸ்டாப் பண்ண விரும்புறேன். உங்களுடைய இன்னர் லைஃப் ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஒரு யூத் மினிஸ்ட்ரி பண்றோமா, நாட் ஓன்லி யூத் மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி பண்ணாலும் உங்களுடைய இன்னர் லைஃப் ரொம்ப ரொம்ப அவசியமானது, கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் நிப்பாட்டுறேன். எஸ் பாஸ்டர், இந்த இன்னர் லைஃப் ரொம்ப ரொம்ப அவசியம்தான், இன்னும் அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க சாட்ல கடகடன்னு எஸ்ன்னு போடுங்க, அல்லது ஏதாவது கமெண்ட்ஸ் போடுங்க. இல்ல நோனாலும் பரவாயில்ல, நோங்கிற கமெண்ட் போடுங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒருவேளை நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா யூடியூப்ல நீங்க உங்களுடைய கமெண்ட்டை நீங்க பண்ணலாம். அந்த லைவ் சாட்ல உங்களுடைய கமெண்ட் நீங்க போட்டீங்கன்னா நான் அதை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். ஓகே, நிறைய பேர் எஸ் அப்படிங்கிற விஷயத்தை போடுறீங்க, தேங்க்யூ. ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குதா? ஏதாவது கமெண்ட்ஸ்? ஜஸ்டின், மறுபடியும் அந்த யூடியூப் லிங்கை வந்து சாட் பாக்ஸ்ல ஒரு தடவை போட்டு விடுங்களேன், சிலர் கேட்குறாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இன்னர் லைஃப் இஸ் மேண்டட்டரி, நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், வேல்யூபிள் சாட். நீங்க பண்றதுக்காக ரொம்ப சந்தோஷம். யூடியூப் லிங்க் போட்டிருக்கிறாங்க, சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறாங்க, தேவையுள்ளவங்க நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. யாராவது ஒருத்தர், வாலண்டியர் யாராவது ஒருத்தர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் கேட்டதுல உங்களுடைய புரிதல் என்ன, அதை மட்டும் ஒரு ஒன் மினிட்ல சொல்லலாமா? யாராவது ஒருத்தர் ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபார் 1 மினிட், இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன புரியுது? பிரைஸ் லார்ட் பிரசாந்த். எஸ் பாஸ்டர், ஆக்சுவலா நீங்க சொன்னது புரிஞ்சுது. நம்ம இன்னர் லைஃப்ல பைபிள் ரீடிங்கும் ப்ரேயரும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை நம்ம மீட் பண்ணி பேசும் போதும் இல்லை யார்கிட்டயே நம்ம வந்து கன்வே பண்றோம், அவங்களோட கஷ்டங்களை கேட்கிறோம், அவங்கள நம்ம இது பண்றோம்னும் போது நம்மளுக்குள்ள அந்த நம்ம இன்னர் லைஃப்ல நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதை நம்ம வந்து வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்ன்றது நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல நான் அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் பிரசாந்த், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். ஓகே, நம்ம மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் என்னோட ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இந்த பிக்சர் உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்ல. நம்முடைய ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவ்வளவு தூரம் நம்முடைய பில்டிங் வந்து கட்டி எழுப்ப முடியும். ஓகே, பிரசாந்த் ரொம்ப அழகான ஒரு புரிதல் சொன்னார். நம்முடைய இன்னர் லைஃப்ல காடோட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குதோ, அண்ட் தென் நம்முடைய பைபிள் ரீடிங், பர்சனல் ப்ரேயர் லைஃப் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத சூப்பரா சொன்னார். தட்ஸ் குட். அந்த பாயிண்ட் புரிஞ்சதுக்காக தேங்க்யூ. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம இன்னும் சில விஷயத்த பார்க்க போறோம். இந்த இன்னர் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கிற இந்த பிக்சர்ல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பில்லர் போட்டிருக்கு. இந்த 4 pillars are there.
நம்பர் 1 பில்லர், அந்த பில்லர் என்ன சொல்லுதுன்னா ஃபேஸ் யுவர் ஷேடோ, உங்கள் நிழலை நீங்கள் சந்தியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 2வது பில்லர் என்ன போட்டிருக்குன்னா லீட் அவுட் யுவர் மேரேஜ் ஆர் சிங்கிள்னஸ், உங்களுடைய திருமண வாழ்க்கையை சரியாக வாழுங்கள். திருமணம் ஆகாதவராக சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்களுடைய சிங்கிள்னஸ் லைஃப் அது எஃபெக்டிவா இருக்குதா? நம்பர் 3 ஸ்லோ டவுன் ஃபார் லவ்விங் யூனியன், உங்க ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு அன்பான ஐக்கியத்திற்காக கொஞ்சம் உங்களுடைய ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. தட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் பத்தி பேசுற ஒரு ஏரியா. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பிராக்டிஸ் சாபத், ஓய்வு நாளை அனுசரியுங்கள் அப்படின்னு ஒரு 4 பில்லர் எங்க போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 4 பில்லரையும் ரொம்ப ஸ்பீடா உங்களுக்கு சின்ன சின்ன விளக்கத்தோட நான் சொல்ல போறேன். அதை பேஸ் பண்ணி ஒரு கடைசியா ஒரு கொஸ்டினர் ஒண்ணு, ஒரு 8 கொஸ்டின் உள்ள ஒரு கொஸ்டினர் உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க உங்க லைஃப் அசஸ் பண்ண போறீங்க. அதை பேஸ் பண்ணி அதோடைய மார்க் ஸ்கோரை கொஞ்சம் பார்த்துட்டு ஃபைனலா ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்க போறோம். ரைட், இப்ப பாருங்க, இன்னர் லைஃப்ல இந்த 4 ஏரியா இருக்குது. ஃபேஸ் யுவர் ஷேடோ, லீட் அவுட் யுவர் மேரேஜ் ஆர் சிங்கிள்னஸ், ஸ்லோ டவுன் ஃபார் லவ்விங் யூனியன் அண்ட் தென் பிராக்டிஸ் சாபத். ஓகே, அவுட்டர் லைஃப்ல 4 இருக்குது, அது அடுத்த நாட்கள்ல பார்ப்போம். இப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யுவர் ஷேடோ, உங்கள் நிழலை நீங்கள் சந்தியுங்கள். அஸ் அ யூத் லீடர், ஒரு யூத் மினிஸ்ட்ரி பண்ண போற ஒரு லீடர் முதலாவது உங்களை நீங்க சந்திக்கணும். யூ ஹாவ் டு ஃபேஸ் யுவர் ரியாலிட்டி ஆர் யுவர் ஷேடோ. ஒரு புக் ஆத்தர் எழுதும் போது ஷேடோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் நான் பர்சனலா எப்படி இதை பார்ப்பேன்னா ஃபேஸ் யுவர் ரியாலிட்டி, நீங்க யாருங்கிறத நீங்க சந்திக்கணும். நான் இதை சில இடங்கள்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, யாரைனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். எவ்வளவு மோசமான ஆட்களை ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாய சூழல் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். ஆனா ஃபேஸ் பண்றதுலயே பெரிய கஷ்டமான ஒரு நபர், டஃப்பான ஒரு நபர் யாருன்னா உங்களுக்கு நீங்க தான். உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க ஃபேஸ் பண்றதுதான் இருக்கிறதுலே டஃப். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களை தனியா ஒரு ரூம்ல விட்டு ஒரு 6 hours அந்த ரூமுக்குள்ளே இருக்கும்னு சொன்னா நம்ம எத்தனை பேருக்கு அது ஹாப்பியா ஃபீல் ஆகும்? ஒருவேளை இப்போ ஹாப்பியா ஃபீல் ஆகுதுன்னு சிலர் சொல்றதாக இருந்தா கூட ரியலாவே ஒரு 6 hours தூங்கக்கூடாது, கையில மொபைல் இருக்கக்கூடாது, நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க, அங்க எந்த புஸ்தகமும் கிடையாது, டிவி கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான ஒரு இடத்தில் உங்களை கொண்டு போய் விட்டா கண்டிப்பா தூங்கவும் கூடாது. இப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா எத்தனை பேருக்கு அந்த 6 hours ஹாப்பியா ஃபீல் ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலருக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சிரும். ஐயோ, இவ்வளவு தனியா இருக்கிறதா, என்னால தனியா இருக்க முடியாது. அப்படியே தனியா இருந்தாலும் மைண்ட்ல நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் தான் மத்ததை பத்தி யோசிக்க முடியும்? செல்ஃப் அசஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ரொம்ப ஃபியரா இருக்கும். நம்முடைய ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றது ஃபியரா இருக்கும். as a youth leader you have to face yourself first. உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண பழகணும். உங்களுடைய ஷேடோ, உங்களுக்குள் மறைந்திருக்கிற உண்மையான நபர் யாரோ அதை நீங்க ஃபேஸ் பண்ணுவதற்கு நீங்க பழகணும். அதுதான் உங்களுடைய ஃபவுண்டேஷன்ல, உங்களுடைய இன்னர் லைஃப்ல நீங்க செய்ய வேண்டிய, போட வேண்டிய, சரிப்படுத்த வேண்டிய முதல் அஸ்திபாரம், முதல் பில்லர், ஃபர்ஸ்ட் பில்லர். வாட் இஸ் ஷேடோ அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் தமிழ்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். தமிழ் கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான், பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் லெவல். உங்களுக்கு அதை தமிழ்ல புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரியா? வாட் இஸ் யுவர் ஷேடோ அப்படின்னு போகும்போது உங்கள் நிழல் என்பது கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளின் திரட்சியாகும். இன் இங்கிலீஷ், யுவர் ஷேடோ இஸ் த அக்குமுலேட்டட் ஆஃப் அன்டேம்டு எமோஷன்ஸ். கட்டுக்கடங்காத நிறைய உணர்ச்சிகள் நமக்குள்ள இருக்கிறது. அந்த உணர்ச்சிகளின் கூட்டு தொகுப்பு தான் உங்களுடைய ஷேடோ, யுவர் நிழல், உங்கள் நிழல். இது எப்படியா லெஸ் தேன் பியூர் மோட்டிவ்ஸ் அண்ட் தாட்ஸ் தட் were largely unconscious strongly influence and shape your behaviors.
தூய்மை விட குறைவான நோக்கங்கள் மற்றும் எண்ணங்கள் அவை பெரும்பாலும் சுய நினைவின்றி இருக்கும்போது உங்கள் நடத்தைகளை வலுவாக தாக்கி வடிவமைக்கின்றன. இது சேதமடைந்த ஆனால் பெரும்பாலும் நீங்கள் யார் என்பதன் மறைக்கப்பட்ட பதிப்பாகும். It is the damaged but mostly hidden version of who you are. ஓகே, முடிஞ்ச அந்த ஸ்லைட் எல்லாம் வந்து நான் ஜஸ்டினுக்கு அனுப்பிடுவேன். அவங்க பாஸ்டர்ஸ் மூலமா உங்க கையில கிடைக்கிறதுக்கு உதவிச்சுவாங்க நம்புறேன் நான். இந்த 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 ஸ்டேட்மெண்ட் ஆர் இந்த டெஃபினிஷன், வாட் இஸ் யுவர் ஷேடோ? ஷேடோ மீன்ஸ் ஹூ யூ ஆர். நீங்க யார், உண்மையிலே நீங்க யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அஸ் அ லீடர், இங்க இருக்கிற எல்லாருமே லீடர். நான் கொஞ்சம் ஸ்லைடை எடுத்துட்டு உங்க முகத்தை பார்த்து கொஞ்சம் பேச விரும்புறேன். இப்போ நீங்க எல்லாருமே லீடர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒரு 6 hours சோசியல் மீடியா இல்லாத, டிவி அந்த மாதிரி எதுவுமே இல்லாத, யாரோடும் பேச முடியாத ஒரு தனிமைக்குள் கொண்டு போனால் உங்களுக்கு உங்களை சந்திக்கவே பயமாக இருக்கும். நம்பர் 1, இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். உங்க கையில மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, சோசியல் மீடியால நீங்க எந்த ஆப்னாலும் நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு 6 hours உங்களை ஒரு தனிமையான இடத்துல விடுறாங்க. ஒரு ஒன் டே எடுத்துக்கோங்க, மார்னிங் டு ஈவினிங் ஒரு 8 hours எடுத்துக்கோங்க. 8 hours உங்களை தனிமையான ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. உங்க கையில சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு கேட்ஜெட் இருக்குது. அந்த ஒன் டேல நீங்க என்னென்ன ஆப் எல்லாம் ஓபன் பண்ணுவீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்னென்ன ஆப் எல்லாம் ஓபன் பண்ணுவீங்க? எதையெல்லாம் பார்க்கிறதுக்கான டெம்ப்டேஷன் உங்களுக்குள்ள வரும்? யாரோடெல்லாம் நீங்க சாட் பண்ணுவீங்க? அந்த சாட்டிங் எல்லாமே ஹெல்த்தியான சாட்டா இருக்குமா? நீங்க ஓபன் பண்ற அத்தனை ஆப்பும், ஏன்னா கண்டிப்பா ஒரே ஆப்ல ரொம்ப நேரம் போகாது, அத்தனை ஆப்பும் ஹெல்த்தியான விஷயத்தை தான் நீங்க ஓபன் பண்ணி பார்ப்பீங்களா? நீங்க யாருங்கிறது அங்க தெரிஞ்சிடும். who you are அப்படிங்கிறது அங்க தெரிஞ்சிடும். ஒருத்தர் ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்றாரு, நிறைய பரிசுத்தவான்கள் இன்றைக்கு பரிசுத்தவானாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. if they will get an opportunity, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் தெரியும் அவங்க பரிசுத்தவான்களா இல்லையா. 8 hours வேண்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வயசான தாத்தா பாட்டி யாருமே இங்க வரல. ஆல்மோஸ்ட் நீங்களும் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ நீங்க தனியா இருக்கும்போது, நைட் நேரத்துல தனியா இருக்கும் போதோ அல்லது உங்களுக்கு ஒரு தனிமை கிடைக்கும் போதோ உங்களுடைய கேட்ஜெட்டை ஓபன் பண்ணும்போது எதை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்குள்ள என்ன டெம்ப்டேஷன்ஸ் வருது? தட் இஸ் ஹூ யூ ஆர். அதுதான் நீங்க யாருங்கிற ஒரு புரிதலை கொடுக்கும். ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யுவர் ஷேடோ இஸ் த அக்குமுலேஷன் ஆஃப் அன்டேம்டு இமோஷன்ஸ். கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளின் கூட்டு தொகுப்பு. ஆண்டவர் நமக்கு நிறைய இமோஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை இமோஷன்ஸுமே இட்ஸ் a blessed one. அவர் கொடுத்திருக்கிற அத்தனை உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஆசீர்வாதமான ஒன்று. கோபம் என்ற உணர்வு இருக்கிறது, அது blessed one. ஆனா எப்படி அதை யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்குது. அன்பு அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கிறது, அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அது ஃப்ரூட்ஃபுல்லா மாறும் இல்லையா. அன்புங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா நமக்கு ஈஸியா போகும். காதல்ங்கிற ஒரு உணர்வு இருக்குது, பாசம்ங்கிற ஒரு உணர்வு இருக்குது. இட்ஸ் ஆல் இமோஷன்ஸ், இன்டென்ஸ் இமோஷன்ஸ். இந்த டெஃபினிஷன் ஃபார் லவ் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கிற மீனிங் வந்து இன்டென்ஸ் இமோஷன்ஸ். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த உணர்வுகள், இந்த ஏக்கங்கள், இது எல்லாமே blessed one. லைக் தட் செக்ஸுவல் ஃபீலிங் ஒன்னு இருக்குது, பால் உணர்வு அப்படிங்கிற ஒன்றை கடவுள் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறார். இட்ஸ் a blessed one. அது தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஒன்று. ஆனா இந்த உணர்வுகளை how can we handle, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? இதை ஆரோக்கியமான விதத்துல ஹேண்டில் பண்ண போறோமா இல்ல தவறான விதத்துல ஹேண்டில் பண்ண போறோமாங்கிறது நாம் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து இருக்கிறது. பட்
எல்லா நபர்களுக்குள்ளயும் இந்த இமோஷன்ஸ் இருக்குது. நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்குன்னா, ஏ தம்பி, உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் செக்ஸுவல் ஃபீலிங். யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். நீ அழாத. ஆம்பளை பையன் அழலாமா? அழக்கூடாது. யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் சேட்னஸ். யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் கிரீஃப். உங்களுடைய துக்கம், உங்களுடைய துயரம். இன்னும் சொல்ல போனா நிறைய நேரங்கள்ல நம்முடைய கல்ச்சர்ல எப்படி பழகி இருக்கணும்னா, யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் ஹாப்பினஸ். உன் சந்தோஷத்துக்கு கூட உன்னை கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ நிறைய நேரங்கள்ல நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி பழகி இருக்கிறோம்னா, நம்முடைய உணர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்தியே பழகி இருக்கிறோம். கண்ட்ரோல் பண்ணி பழகி இருக்கிறோம். எவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கிடைக்கும் போது எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சோமோ அத்தனை உணர்வுகளும் வெடித்து வெளியில வரும். உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சீங்கன்னா, ஒரு டைம் வரும்போது பிரஷர் ஜாஸ்தி ஆகும்போது எப்படி ஒரு குக்கர்ல பிரஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தா டமால் வெடிக்குமோ, அதனால ஒரு நாள் கோபம் வரும்போது அது வெடித்து சிதறும். அதுக்கு தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு பழமொழியை சொல்லி வச்சுக்கிறாங்க. சாது மிரண்டால் காடும் கொல்லாது. சாது மிரண்டு போகல. சாது இவ்வளவு நாள் சாதுவா மாதிரி நடிச்சார். கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி, கோபம் வரதெல்லாம் தனக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. அதனால அவர் சாதுவா தெரிஞ்சாரு. ஆனா ஒரு டைம் வரும்போது இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது அந்த கோபம் வெடிச்சது. சாது மிரண்டால் காடும் கொல்லாதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. கண்ட்ரோலிங் யுவர் இமோஷன் இஸ் நாட் ஹெல்தி. உங்களுடைய ஆனா இஃப் யூ டீல் யுவர் இமோஷன்ஸ் இன் அ ப்ராப்பர் வே, சரியான வழியில உங்களுடைய இமோஷன்ஸை நீங்க ஹேண்டில் பண்ணி பழகுனீங்கன்னா அது 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 அக்குமுலேட் ஆகாது. அப்பப்ப டீல் பண்ணி ஃப்ரீயாக நீங்க ஹெல்த்தி பர்சனா டெவலப் ஆக முடியும். இந்த உண்மையை யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். நீங்க முதலாவது இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நீங்க புரிஞ்சு உங்களுடைய இமோஷன்ஸை நீங்க டீல் பண்ணி பழகிட்டீங்கன்னா நீங்க உங்க யூத்துக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்க முடியும். உங்க யூத் டீம் ஹெல்த்தி வேலை டெவலப் ஆவாங்க. எப்படி பாஸ் எங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாம டீல் பண்றது வருவோம். வர நாட்கள்ல அப்பப்போ நம்ம சின்ன சின்ன கிட்ஸா பார்த்துட்டே வருவோம். பட் இந்த புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா நமக்கு வேணும். உங்களுடைய கோபமா இருக்கலாம், உங்களுடைய கவலையாக இருக்கலாம், உங்களுடைய சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுடைய ஏமாற்றங்களாக இருக்கலாம், டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சக்சஸா இருக்கலாம், அல்லது செக்ஷுவல் ஃபீலிங்கா இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, அத நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஹெல்த்தி வேல ஹேண்டில் பண்ண பழகணும். அப்படி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அக்குமுலேட் ஆகாது. அக்குமுலேட் ஆகலைன்னா உங்களுடைய ரியல் பிக்சர் வந்து கரெக்டா இருக்கும். உங்களுடைய மனதும் அல்லது உங்களுடைய இன்னர் லைஃபும் உங்களுடைய அவுட்டர் லைஃபும் சேம் லைன்ல இருக்கும். இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டீங்கன்னா வெளியில ஒரு மாஸ்க் போட்டு சாதுவை போல் நடிப்பீர்கள். ஸ்டேஜ்ல மைக்க எடுத்த உடனேயும் நீங்க பரிசுத்தவான்களாக உங்களை காட்டிக்கொள்வீர்கள். ஆனா உங்களுடைய இன்னர் லைஃப் குப்பையா இருக்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும். என்ன நடக்குது? ஓகே, உங்களுடைய இன்னர் லைஃப் ஒரு குப்பையா இருக்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும். எவ்வளவு நாள் அதை மறைச்சு வைக்க முடியும்? ஒரு நம்ம வீட்டு ரூஃப்ல ஒரு எலி செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் ஸ்மெல் வராம இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 டே. செகண்ட் டே லைட்டா ஸ்மெல் வரும். தேர்ட் டே வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஃபோர்த் டே அதை கண்டுபிடிச்சு வெளியில எடுத்து போட்டு ரூம் ஸ்ப்ரேல அடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே போக முடியாது. நாற்றம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் மறைக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் லைஃப்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்க சீர்படுத்தலைன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் வரும்போது, அதுலயும் குறிப்பா நீங்க அன்கான்சியஸா இருக்கும்போது, அந்த 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 டெஃபினிஷன்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். நீங்க அன்கான்சியஸா இருக்கும்போது உள்ள இருக்கிற குப்பை டமால் வெளியில வந்துரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னு. ஏரோதுன்னு ஒருத்தர் இருந்தார். நம்முடைய புதிய ஏற்பாடுல தெரியும். ஏரோது வந்து யோவான் ஸ்நானகனை அரெஸ்ட் பண்றார். ஏன்னா ஏரோது பண்ண ஒரு தவற, இல்லீகல் லைஃப
யோவான் ஸ்நானகன் வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுனால அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறார். ஆனா ஏரோதுக்கு யோவான் ஸ்நானனுடைய வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு. ஜெயில கொண்டு போய் யோவான் ஸ்நானகனை வச்சாச்சு, அவரை விடுதலை பண்றதுக்கு மனசுல. ஆனா அவ்வப்பொழுது ஏரோது யோவான் ஸ்நானனிடத்துல போய் அப்பப்போ ஆலோசனை கேட்பானாம். யோவான் ஸ்நானன் ஆலோசனை சொல்லுவான். ஆனா அட் த சேம் டைம் ஏரோது அந்த ஏரோதியாலோடு அந்த இல்லீகல் லைஃப விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அந்த பெண்ணோடையும் தொடர்பில் இருந்தார், யோவான் ஸ்நானனுடன் தொடர்பு இருந்தார். வசனம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல வரும்போது சமயம் வாய்த்தது, சமயம் வாய்த்தது, டைம் ஹாஸ் கம். ஒரு நாள் நேரம் வந்தது. வரும்போது ஏரோதியாளுடைய மகளுடைய பர்த்டே, அந்த ஏரோதுடைய பர்த்டேக்கு ஒரு ஏரோடைய மகள் டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆனோடனே ஏரோது சொல்றாரு, நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏரோதியால் தன்னுடைய மகளுக்கு சொல்லி அனுப்புறா, ஒரு தட்டில் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயும் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வழியே இல்லாம யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி தட்டில் வைத்து கொடுத்து விட்டான். இந்த காட்சியை கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்களேன். இன்னர் லைஃப், ஏரோதுடைய இன்னர் லைஃப் வந்து வர்ஸ்ட். அக்குமுலேட்டட் ஆஃப் அன்டேம்டு எமோஷன்ஸ், செக்ஸுவல் ஃபீல், இதெல்லாம் அவனுக்குள்ள குவிந்து இருக்குது. அட் த சேம் டைம் he had a longing, அவனுக்கு தேவனுடைய வார்த்தை மேல ஒரு ஏக்கம் இருக்கிறது, யோவான்ஸுடைய வார்த்தை பிரயோஜனமா இருக்குது. பட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடலாம்னு நினைச்சான். பட் ஒரு நாள் வந்த உடனேயும் பாவம் கேட்கிறது, அந்த ரியாலிட்டி கேட்கிறது, அந்த பரிசுத்தவானுடைய தலையை கேட்கிறது. வேற வழியே இல்லை, பாவம் கேட்ட விலையை பரிசுத்தவனின் தலையை வைத்து கொடுக்க வேண்டிய கட்டாய சூழல் உண்டாயிற்று. இதே போலதான் நம்முடைய லைஃபும். உங்களுடைய இன்னர் லைஃப் குப்பை மாதிரி இருந்து அந்த அன்டேம்டு இமோஷன்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் அன்டேம்டு இமோஷன்ஸை சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் வரும் பொழுது சமயம் வாய்க்கும். உங்கள் பரிசுத்தத்தை, உங்களுடைய இன்னர் லைஃப் பாவம் நிறைந்த அக்குமுலேட்டட் அன்டேம்டு எமோஷன்ஸ் பலி கேட்கும். இதற்கு பலியானவர்கள் நிறைய பேர் யூத் மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பித்தவர்கள் பலர் யூத் மினிஸ்ட்ரி இல்ல. காரணம்னா இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாம போயிடுச்சு, அவங்க லைஃப் அவங்க மிஸ் பண்ணாங்க. அதனால யூத் மினிஸ்ட்ரியவே கெட்டு போன சூழல் உண்டாயிற்று. So be careful about your shadow. I mean be careful about your real. நீங்க யாருங்கிறத பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகட்டும். ஓகே, நான் நினைக்கிறேன் எல்லா பாயிண்ட்டையும் நான் சொல்லி உங்களை குழப்புறதை விட இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு 2 கேள்வி, ஃபேஸ் யுவர் ஷேடோவுக்கு 2 கேள்வி இருக்கு பாருங்க. 2 கொஸ்டின்ஸ் நான் வாசிக்கிறேன். கோபம் மற்றும் பயம் மற்றும் சோகம் போன்ற கடினமான உணர்ச்சிகளை அனுபவிக்கவும் செயலாக்கவும் நான் போதுமான நேரத்தை எடுத்துக் கொள்கிறேனா? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரூ ஆஃப் யூ, இது முற்றிலுமாய் உண்மைனா 5 மார்க் போடுங்க, அடிக்கடி உண்மைனா 4 மார்க் போடுங்க, அக்கேஷனலா ட்ரூனா 3 மார்க் போடுங்க, ரொம்ப ரேர்னா 2 மார்க் போடுங்க, நெவர் அப்படின்னா 1 மார்க் போடுங்க. இஃப் இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ 5 மார்க்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி ட்ரூ 4 மார்க்ஸ், அக்கேஷனலி ட்ரூ 3 மார்க்ஸ், rarely true 2 marks, never true 1 mark போடுங்க. நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், இது கொஞ்சம் புரிஞ்சு நீங்க மார்க் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். I take sufficient time to experience and process difficult emotions such as anger, fear, sadness. உங்களுடைய கோபம், பயம் மற்றும் சோகம் போன்ற கடினமான உணர்ச்சிகள் இல்ல, இட்ஸ் a difficult emotions. உங்களுக்கு ஒரு கோபம் வருது, உங்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்வீங்க? இம்மிடியேட் ரியாக்ஷன் என்ன செய்வீங்க? சாப்பிடும்போது கோபம் வருது, தட்டை தூக்கி போற நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு கோபம் வந்தா செவர்ல போய் முட்டிக்குவாங்க. சிலருக்கு கோபம் வந்தா பரிசுத்த வாங்க டேட் எடுத்து கையில கடன்னு கோடு போட்டுக்குவாங்க. நான் சொல்றது ஒருவேளை ஜென்ன சொன்னாலும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் தான். சிலருக்கு கோபம் வந்தா கையில என்ன பொருள் இருக்குதோ தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க.
இப்போ நீங்க உங்களுக்கு கோபம் வரும்போது இந்த இமிடியேட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்குதா? அந்த கோபத்திலேயே ஒரு கோபம் வரும் பொழுது எதற்காக நான் இந்த கோபம் எனக்கு வருது, நான் ஏன் இவ்ளோ கோவப்படுறேன் அப்படிங்கிற உங்களுடைய ஆங்கருக்கான ரீசனை நீங்க ப்ராசஸ் பண்ணி பார்ப்பீங்களா? உங்க மைண்ட்ல அதை பத்தி யோசிப்பீங்களா? கொஞ்சம் டைம் எடுத்து, நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன்? இந்த கோபத்துக்கான காரணம் என்ன? இது எங்க இருந்து வந்துச்சு? அப்படின்னு உங்க கோபத்தை பற்றிய ஒரு ப்ராசஸ் உங்களுக்குள்ள நடக்குமா? அடுத்து கோபம் வரும்போது உங்களுக்குள்ள என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும்? வெளியில படுறது ஒரு பக்கம் இருக்குது. உங்களுக்குள்ள என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஹார்ட் படபடன்னு அடிக்குமா? சிலருக்கு கோபம் வந்தா ஸ்டொமக் அப்செட் ஆகும். சிலருக்கு கோபம் வந்தா கைகால்லாம் நடுங்கும், முகம்லாம் நடுங்கும். உங்களுக்குள்ள கோபம் வரும்போது என்னென்ன ரியாக்ஷன்ஸ் உங்களுக்குள்ள நடக்கும்? உங்களை பற்றிய ஒரு புரிதல் இதுல இருக்குதா? லைக் தட் ஃபியர். உங்களுக்கு பயம் வந்தா உடனே நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஒருவேளை நீங்க ரொம்ப சேடா இருந்தீங்கன்னா, சோகமா இருந்தீங்கன்னா, என்னென்ன ரியாக்ஷன் உங்களுக்குள்ள இருக்கும்? அப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? என்ன அந்த நேரத்துல என்ன சிந்திப்பீங்க? என்ன யோசிப்பீங்க? அப்போ உங்களுக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன் என்ன? உங்க மூலமா நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன? இதையெல்லாம் நீங்க என்னோட டிஃபிகல்ட் இமோஷன்ஸ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். எஸ், கோபம் வரும்போது நான் இப்படிலாம் இருப்பேன். எனக்கு பயம் வரும்போது இதெல்லாம் செய்வேன். இப்படி சோகமா இருக்கும்போது இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்படின்னு இந்த ஃபீல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுகிற அந்த அவேர்னஸ் இருந்தாலே, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படிங்கிற அந்த 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 வசனத்துக்கான புரிதல் அப்பதான் வரும். இம்மிடியேட்டா நான் ரியாக்ட் பண்ணாம எல்லா இமோஷன்ஸையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும் பொழுது எந்த உணர்வுகளுக்கும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், பட் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, இப்ப எனக்கு கோபமா இருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருந்தா தான் என் கோபம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வந்து உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. உங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு ஃபியர் இருந்தா நான் படார்னு எங்கேயாவது ஓடிடுவேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகாம நான் ஏன் பயப்படுறேன்? ப்ராசஸ் பண்ணும்போது ஹவு டு ஓவர் கம் திஸ் ஃபியர் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்துருச்சு, உடனே நான் வந்து செத்து போகணும்னு நினைக்க மாட்டீங்க, சாகணும்னு நினைக்க மாட்டீங்க. இம்மிடியேட்டா உங்களுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுவீங்க. சோ இந்த ப்ராசஸ் பண்ற பழக்கம் இருக்குதா? இருக்குதுன்னா 5 மார்க் ஆல்வேஸ் அப்படின்னா, ஃப்ரீக்வென்ட்னா 4 மார்க், அது மாதிரி மார்க் போடுங்க. சரியா? ஓகே தென் ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஜூம் இருக்குன்னு சொல்லி வந்திருக்குது. No, Pastor, you can continue. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினோட நீங்க முடிக்க போறோம். செகண்ட் கொஸ்டின், ஃபேஸ் யுவர் ஷேடோல இருக்க செகண்ட் கொஸ்டின். I am able to identify how issues from my family of origin impact my relationship and leadership, both negatively and positively. It's a very, very important question. அதாவது என்னுடைய able to identify how issues from my family of origin. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு. நம்ம பாட்டி தாத்தா இருக்கிறாங்க, உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க. சோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயும் லீடர்ஷிப்லயும் இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இதுவுமே பெரிய டாபிக் தான், நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் என்னுடைய பர்சனல் லைஃப் சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எங்க பாட்டிக்கும் எங்க தாத்தாக்கும், எங்க அப்பாவோட அம்மாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் தே ஹேட் நாட் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு சொல்லும் போது, எங்க பாட்டி தாத்தான்னு சொல்லும் போது பாட்டி தான் அப்பா இருக்காங்க. ஏன்னா தாத்தா வந்து பணத்தை சம்பாதிப்பாரு, அவர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வந்துருவாரு. நான் சொல்றது 1930s அந்த காலங்கள்லயே ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு காலி பண்ணிடுவார். பட் எங்க அப்பா வந்து எங்க பாட்டி தாத்தாக்கு எல்டர் சன். அவங்க அப்பா அப்படி இருந்ததுனால எங்க அப்பா எப்படி புரிஞ்சு எப்படி விளங்கிட்டாருன்னா, அவர் பணம் சம்பாதிச்சாருன்னா கடையில போய் டீ கூட குடிக்க மாட்டார். நவ் ஹி இஸ் 83, எங்களோட தான் இருக்கிறார். அவர் கடையில டீ குடிச்சாலே தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துட்டார். இப்போ நான் எங்க தாத்தா மாதிரியா எங்க அப்பா மாதிரினா ஆல்மோஸ்ட் எங்க அப்பா மாதிரி நான் வளர்ந்துட்டேன். ஏன்னா எங்க அப்பாவை பார்த்து வளர்ந்ததுனால நான் தனியா போய் ஒரு டீ கடையில இப்போ வரைக்கும் நான் டீ குடிக்க என்னால முடியாது.
அது தப்புங்கிற மாதிரி என் மைண்ட்ல பதிக்கப்பட்டிருக்கு. சரியா? நான் இதை சொல்றதுக்கான புரிதல் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் மைண்ட்ல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால, நான் ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோடயோ அல்லது எங்க சர்ச் யூத் பாய்ஸோடயோ அல்லது சில பாஸ்டர்ஸோடயோ ஒரு டீ கடைக்கு போறேன். அங்க ஒரு பையன் தனியா டீ குடிச்சா என்ன பொறுத்தவரை அந்த பையன் ஒரு பாவி. பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஆஃப் மை ஆரிஜின் ஆஃப் மை ஃபேமிலி, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்குள்ள இருக்குது. இப்போ இப்படி ஒரு எண்ணத்தோட நான் பாஸ்டா யூத் மினிஸ்ட்ரி செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூத், நான் இன்னைக்கு சென்னையில இருக்கிறேன், கேஎஃப்சிக்கு போனா நிறைய யூத் தனியா தான் உட்காந்து கேஎஃப்சி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். அப்ப என் பார்வையில எல்லாம் அது பாவமா தெரியும். இப்படி சாப்பிடுற யூத்னாலே தப்புன்னு நான் டீச் பண்ணிட்டேன்னா யூத் மினிஸ்ட்ரி என்னால பண்ண முடியாது. அப்போ இந்த தாட் ப்ராசஸ் நான் எங்க இருந்து வாங்கினேன், எப்படி எனக்குள்ள வந்துச்சு, இதை நான் எப்படி ப்ராசஸ் பண்ண போறேன், இது சரியா தப்பா, இப்ப இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல, இப்ப இருக்கிற கல்ச்சர்ல, இப்ப இருக்கிற என்னுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது சரியா தப்பாங்கிற ஒரு காமன் கிரவுண்டுக்கு வந்து என்ன நான் ப்ராசஸ் பண்ணாதான் என்னோட லீடர்ஷிப் பொசிஷனை நான் சரியா யூஸ் பண்ணி என்கிட்ட வர யூத்தை சரியா ஹேண்டில் பண்ண முடியும். ஐ திங்க் நான் சொல்ற பாயிண்ட் நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இது போல இப்போ எங்க வீட்டுல எப்படி வளர்த்தாங்க, எங்க பாட்டியா அல்லது எங்க அப்பா அம்மா எப்படி எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்தாங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், எந்த வம்புக்கும் போக கூடாது, யாருடைய வம்புலுக்க கூடாது, யாருடையும் சண்டை போடக்கூடாது, எங்கேயாவது சண்டை நடந்தா நீ அந்த சண்டையை போய் வேடிக்கை கூட பார்க்க கூடாது, அது தப்புன்னு சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க. இப்ப நான் வந்து இதே மைண்ட் செட்ல வர்றேன். இப்ப நான் சென்னையில இருக்கிறேன். சென்னையில ஒரு சர்ச் பாஸ்டர், எங்க சர்ச்ல யூத் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இஷ்யூ ஒரு இடத்துல நடக்குன்னா நம்ம யூத்துக்கு இருக்கிற கியூரியாசிட்டி ஆள போய் வேடிக்கை பார்க்க போய் நிப்பான். நீ வேடிக்கை பார்க்கறதே தப்புன்னு நான் டீச் பண்ண போறேன்னா, இல்ல நீ ஏன் அங்க போன அப்படிங்கிற ரீசன் கேட்டு அவங்களை நான் சரியா கைட் பண்ண போறேன்னா, அப்படி நான் சரியா கைட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப் அண்ட் மை ஆரிஜின் தாட்ஸ். அதுல நான் பிப்ளிக்கலா எனக்குள்ள ப்ராசஸ் பண்ணி நான் ஒரு காமன் கிரவுண்டுக்கு வந்து இது சரியா தப்பா, ஏன் போகலாம் ஏன் போகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ப்ராசஸ் பண்ணாதான் என் சர்ச்ல இருக்கிற யூத்தை நான் சரியா கைட் பண்ணவே முடியும். எனக்கு சரியான புரிதல் வந்தாதான் சரியா கைட் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆம் ஏபிள் டு ஐடென்டிஃபை how issues from my family of origin impact my relationship and leadership. என்னுடைய லீடர்ஷிப்பா இருக்கட்டும், என்னுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னா என்னுடைய ஃபேமிலி ஆஃப் ஆரிஜின் அது எனக்குள்ள இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத உங்களை கண்டுபிடிக்க முடியுதா? முடியுதுன்னா 5 மார்க் அந்த ஆர்டர்ல மார்க் போடுங்க. சரியா? இப்படி ஒவ்வொரு இமோஷன்ஸையும் நீங்க செயல்படுற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நீங்க அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலதான் உங்களுடைய ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அந்த ரியல் தப்பாக இருக்குமானால், உங்களுடைய ரியல் தப்பாக இருக்குமானால் அத வேத வசனத்தின் அடிப்படையில இயேசு என்ன சொல்றாரு, இதை எப்படி நான் சரிப்படுத்துறதுன்னு உங்களுடைய ஷேடோவை நீங்க சரிப்படுத்தி ஒவ்வொரு இமோஷன்ஸையும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸையும் நீங்க சரியா ஹேண்டில் பண்ண பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ ஹெல்த்தி பர்சன் ஃபர்ஸ்ட். If you will become a healthy person, you will become a healthy leader. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ல இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஐ திங்க் நான் 4 பில்லரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் இந்த ஒரு பில்லர் உங்களுக்கு புரிஞ்சாலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இது எசென்சியல். ஸோ இந்த ஃபேஸ் யுவர் ஷேடோ அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப எசென்சியல். இந்த ஏரியாவை உங்களை கரெக்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் இருக்குது. அதுல 6x4 6 அடி நீளம் 4 அடி அகலத்துல ஒரு கதவு இருக்குது. ஆனா அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய யானை நிக்குது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. 10க்கு 10 ஒரு ரூம் இருக்குது. 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு வாசல் எப்படி இருக்குன்னா 6 அடி நீளமும் 4 அடி அகலத்திலையும் ஒரு வாசல், நம்ம வீட்டு வாசல் மாதிரி இருக்குது. ஒரு கதவு இருக்குது. ஆனா பட் இந்த ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள ஒரு பெரிய யானை நிக்குது.
இந்த யானை எப்படி உள்ள போச்சு? யாராவது ஒருத்தர் ஓபன் பண்ணி சொல்லலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம். இந்த யானை எப்படி உள்ள போச்சு? பாஸ்டர் அது சின்னதுலயே அது உள்ள அளவா இருக்கணும். வெரி குட், வெரி குட் பவித்ரா, வெரி குட். அந்த யானை குட்டியா இருக்கும்போது உள்ள போயிடுச்சு. அதுக்கு தீனி போட்டு இப்ப 10க்கு 10 ரூம் ஃபுல்லா அடைக்கிற அளவுக்கு யானை பெருசாச்சு. இப்ப யானை எப்படி வெளியில கொண்டு வர்றது? எப்படிமா? இடிச்சா எடுத்து நினைக்கிறேன். பில்டிங்கை இடிச்சாதான் வெளியில கொண்டு வர முடியும் இல்லையா? Like that your shadow. That is the accumulation of untamed emotions. நீங்க தேவையற்ற இமோஷன்ஸ, தேவையற்ற விஷயத்தை உள்ள விட்டுட்டு அது வளர்ந்துரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை டேமேஜ் பண்ணாம அந்த அன்டேம்டு இமோஷன்ஸ் வெளியில போகாது. இதுதான் ரியாலிட்டி. பட் நம்ம ஆண்டவர் சூப்பர், நம்முடைய ரட்சகர் சூப்பர். உங்களுடைய அக்குமுலேஷன் ஆஃப் அன்டேம்டு இமோஷன்ஸ் வாட் எவர் இட் மே பி, அது எவ்வளோ ஹியூஜா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒஸ்டா இருந்தாலும் சரி, இஃப் யூ கமிட் யுவர் செல்ஃப், ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கிறேன், என்னுடைய ரியாலிட்டி இப்படித்தான் இருக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட், இதுதான் என்னுடைய ரியல் பிக்சர் அப்படின்னு உங்களுடைய ரியாலிட்டியை இஃப் யூ கன்ஃபர்ஸ் டு கிரைஸ்ட், நீங்கள் இயேசுவின் இடத்துல இதை அறிக்கை செய்தால் ரொம்ப அழகா உங்களுக்கு டேமேஜ் ஆகாம, உங்க லைஃப் டேமேஜ் ஆகாம அந்த பாவத்திலிருந்து அல்லது அந்த அன்டேம்டு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சூப்பரா உங்களை டீல் பண்ணி அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வருவாரு. பட் இட்ஸ் அ ப்ராசஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க உங்களை கமிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா வெளியில கொண்டு வருவாரு. யூ வில் பிகம் அஸ் அ ஹெல்தி பர்சன் அண்ட் ஹெல்தி கிறிஸ்டியன், தென் யூ வில் பி அ ஹெல்தி லீடர். எனி கொஸ்டின், எனி ஃபீட்பேக் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா ஒரு 5 minutes நம்ம எடுத்துக்குவோம். நீங்க ஆடியோ ஓபன் பண்ணி கூட you can ask the questions, anyone. If any questions, any doubts, you can post. பாஸ்டர், இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எங்க ஃபேமிலி என்னதான் கிறிஸ்டியனா இருந்தாலும் இன்னும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்டியனா போலதான் இருக்காங்க. இன்னும் தேவன பிள்ளையோ அந்த மாதிரி வரல. இப்ப நாங்க சபையில கற்றுக்கொண்டு கர்த்தர் கிருபையில ஒரு யூத் மினிஸ்ட்ரி நடத்துற அளவுக்கு ஆண்டவர் கிருபை நடத்துறாரு. இப்போ என்னோட யூத் மினிஸ்ட்ரி நான் ரன் பண்றதுக்கும் இந்த மாதிரி என் ஃபேமிலி இருக்கிறதுக்கும் ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா? இப்போ நாளைக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி இன்னும் ஃபேமிலில இந்த மாதிரி மாறலையே, இன்னும் அங்க சரியா இருக்கீங்க, லைக் எப்படி நீங்க வந்து எங்களுக்கு நீங்க டீச் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகுமா ஃபியூச்சர்ல? லிசன், இந்த ஏரியாவை இப்படி நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அந்த பரம்பரை சாபம் நம்முடைய ஊழியத்துக்கு சாபமாக வருமா, அந்த ஆங்கிள் புரிஞ்சிடக்கூடாது. நான் சாபத்தை பத்தியே பேசல, கேரக்டரை பத்தி பேசல. எங்க பாட்டி தாத்தா ரட்சிக்கப்படல, எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படல, நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் யூத் மினிஸ்ட்ரியில என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சாபத்தை பத்தியோ பிசாசின் கிரியைகளை பற்றியோ பேசல. அவர் கேரக்டர்ஸ், பாட்டி தாத்தாக்குள்ள இருக்கிற கேரக்டர், அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற கேரக்டர் எனக்கு வந்திருக்கும். ஒருவேளை அவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுடைய தாட் ப்ராசஸும் மேபி நெகட்டிவா இருந்தா அதுதான் எனக்குள்ள இருக்கும். நெகட்டிவா இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சு நான் சரிப்படுத்திட்டேன்னா நம்ம பிகம் ஹெல்த்தி பர்சனா மாறுவோம். இதுக்கு இயேசுநாதர் உதவி செய்யறாரு, பைபிளும் நமக்கு உதவி செய்யுது. ஓகே ஓகே பாஸ்டர், வெல்கம். Any other questions? ஓகே, நிறைய பேர் மார்க் போட்டுருக்கீங்க, 4 மார்க் 3 மார்க் 2 மார்க்ஸ்ன்னு. தட்ஸ் குட். ஒருவேளை 2 மார்க் 1 மார்க்லாம் வந்துச்சுன்னா நீங்க இன்னுமே உங்களுடைய பர்சனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது
அவசியமாக இருக்குது. அப்புறம் எனக்கு chat பாக்ஸ்ல வந்திருக்கு, how to handle the situation when our people when they insult with words during the time to understand. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. மெர்லின் பிரின்ஸ், how to handle the situation, யாராவது என்ன ஹெல்ப் பண்ணுங்க அந்த கொஸ்டினுக்கு. when our people when they insult with words during the time to understand. பிரைசன் யாராவது என்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் அந்த கொஸ்டினுக்கு, மெர்லின் பிரின்ஸ் அனுப்பியிருக்க கொஸ்டினுக்கு. இந்த மீன் டைம் பிரசாந்த் ஏதோ சொல்ல வந்தீங்க, ஓபன் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து அவருடைய இன்னர் லைஃப்ல வந்து நான் கரெக்டா தான் இருக்கேன், பட் ஆனா என்னுடைய அவுட்டர் லைஃப் வந்து எனக்கு வந்து மாறுற மாதிரி தெரியல, என்னால யாருக்கூடயும் வந்து கனெக்ட் ஆக முடியல, யாருக்கூடயும் என்னால அட்டாச் ஆகி இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணி பாஸ்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு வர்றது? ஆக்சுவலா இதை எங்க கிட்ட பர்சனலா பேசுறாங்களே தவிர்த்து ஒரு பாஸ்டர்ஸ் கிட்டயோ இல்ல சீனியர் பாஸ்டர்ஸ் கிட்டயோ அவங்க வந்து பர்சனலா அதை ஒரு சில விஷயங்களை பேச மாட்டேங்கிறாங்க, தயங்குறாங்க, நம்மள சொன்னா என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஓகே, நம்ம சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோ, என்னால மற்றவங்களால கனெக்ட் ஆக முடியல, பட் என்னோட இன்னர் லைஃப்ல நான் கரெக்டா தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க இன்னர் லைஃப் புரிஞ்சுக்கிட்ட விதமே தப்போன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா அவங்களுடைய நம்ம இன்னர் லைஃப்ங்கிறது நான் பாவத்தை பற்றி மட்டும் கூட சொல்லல, இமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ண பழகிருந்தாங்கன்னா, ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் நீங்க சொல்லும் போது நான் எப்படி பாக்குறேன், எப்படி அசியூம் பண்றேன்னா, மேபி அவருக்குள்ள இன்ஃபியாரிட்டி இருக்கலாம், ஃபியர் இருக்கலாம், ஒரு பாஸ்டர்ட்ட போய் எப்படி நம்ம நேரடியா பேசுறதுங்கிறது தயங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்குள்ள அவர் டீல் பண்ண வேண்டிய, சரிப்படுத்த வேண்டிய சில இமோஷன்ஸ். ஸோ அவரை மோட்டிவேட் பண்ணி இதுல ப்ராசஸ் பண்ணி இதுல இருந்து அவர் வெளியில வந்துட்டாருன்னா அவரால் ஈஸியா யாரோடய கனெக்ட் ஆக முடியுமே. ஓகே, இல்ல பஸ் நிறைய நேரங்கள்ல இன்னர் லைஃப்னாலே பாவங்கிற இடத்துக்கு போயிடுறோம். அப்கோர்ஸ் அது பாவம் இருந்தா பாவத்தை சரிப்படுத்தணும், பட் அதை விட இமோஷன்ஸ் எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஓகே பஸ், இப்போ ஒரு சில பேர் ஒரு சில ஆக்சுவலா என்னோட இதுலயும் வந்து என்னுடைய டீம்லயே வந்து ஒரு 2-3 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் ரொம்ப கம்பேர் பண்ணி அவங்களோட லைனே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம அதாவது இது அகைன் இது வந்து பாஸ்டர் பேசும்போது அவங்க வந்து தலையை ஆட்டிக்கிறாங்க, பட் ஆனா அவங்களோட ரிசர்ச் அவங்க சர்ச் பண்ற விதம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா சயின்ஸ் ரிலேட்டடாவே எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆக்சுவலா அப் டு டேட் எல்லாமே அவங்க சயின்ஸோடய கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம ஆக்சுவலா நம்ம இப்ப பாஸ்டர் கிட்ட கூப்பிட்டு வந்து விடும் போது இந்த மாதிரி சொல்லும் போது பாஸ்டர் பேசும்போது இவங்க ஆப்போசிட்டா வந்து எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. பாஸ்டர் சொல்றது கரெக்டா தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போய் அவங்க பண்றதுதான் பண்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை ஹேண்டில் பண்றதும் எப்படி? இது வந்து எப்படி நம்ம இன்னர் லைஃபோட நம்ம இது எப்படி? ஓகே, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 5 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹூ வி ஆர்னு பார்த்தோம் இல்லையா, இவங்க இப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்டெலெக்சுவல் பார்ட் தனி, ஸ்பிரிச்சுவல் பார்ட் தனின்னு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிடுறாங்க. ஸ்பிரிச்சுவல் வேற, இன்டெலெக்சுவல் வேறங்கிறத கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றதுனால அவங்களுக்கு சயின்ஸ் ஏதோ பெருசா தெரியற மாதிரி இருக்குது. அதை சரியான விதத்துல இன்டகிரேட் பண்ணாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலையும் சயின்ஸையும் ப்ராப்பரான சேனல்ல இன்டகிரேட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். அவங்க கேட்கிற எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே பஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைபிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்கள நம்ம எப்படி அப்படி ஏத்துக்க முடியும், பட் அவங்க தப்புன்னு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் தப்பாதான் போகுது. என்ன செய்ய பாஸ்டர்? பைபிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்கள நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. பட் இயேசு அன்பானவர், தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் வந்து புறம்பே தள்ளவே இல்லை. அன்பை காண்பித்தார், அன்பினால் கடிந்து கொண்டார், அன்பினால் போதித்தார். புரிஞ்சவங்க சரியானாங்க, புரியாதவங்க காலங்கள் செல்லும் பொழுது சரியானாங்க. இதுதான் ஜீசஸ் கிறிஸ்டோட மாடல். எவரையும் நம்மளால திருத்த முடியாது, பட் அன்பு நிமித்தம் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருப்போம். திருத்தணும்னு டார்கெட் பண்ணீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும். எவரையும் திருத்துறதுக்கு தேவன் நம்மை அழைக்கல, எல்லாருக்கும் சொல்வதற்கு அழைத்திருக்கிறார். சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க. திருந்துறவங்க ஒருவேளை இன்னைக்கு திருந்தலாம்,
இந்த வார்த்தையை கேட்டு 10 வருஷம் கழிச்சு அவங்க லைஃப்ல சில சிச்சுவேஷன் வரும்போது இந்த வேர்ட் அவங்களுக்குள்ள கிரியேட் செய்யும். அப்போ மாறலாம், எப்பனாலும் மாறட்டும். பட் சொல்லுவது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்ல வேண்டியதை அன்பின் அடிப்படையில சொல்லுங்க. ஆர்கியூமெண்டாவோ சண்டையாவோ சொல்லாம அவுட் ஆஃப் லவ் இதை சொல்லுங்க. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். ஹலோ. சொல்லுங்க. பாஸ்டர், நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா ஆமா பாஸ்டர், ஆமா. என்ன அப்படின்னா நம்ம ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வளர்ந்துட்டோம், ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கோம், வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட், அதுக்காக நம்ம ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு மீன் டைம்ல வந்து நம்ம இன்னும் பழையபடியாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்சல்ட்டான வார்த்தைகளை வந்து தாங்க முடியாம சுத்தி இருக்கிற மக்கள், விசுவாசிகள், பெற்றோர்கள் சொல்ற வார்த்தைகள்னால யூத் வந்து ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க அந்த சுச்சுவேஷனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கு அவங்க வந்து சபையை விட்டு போறது, யூத் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணாம இருக்கு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. ஸோ இது குறித்து கொஞ்சம் தெளிவு வேணும் பாஸ்டர். ஓகே ஓகே. அதாவது சில நேரத்துல இன்னைக்கு நான் காலையில ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இதே கொஸ்டின் ஒரு தம்பி கேட்டான். ஒரு சர்ச்ல ஒரு யூத் தண்ணி அடிக்கிறாரு, ஒரு தப்பானவரா தெரியுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டைம் வரும்போது தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாரு. அவர் விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தாலும் அவர் அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா சர்ச் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இன்னும் அதே பழைய தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நினைக்கிறேன் அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் மெர்லின் கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னா, எல்லா நேரமும் எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இட் வில் டேக் டைம். ஏன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்த்து பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே நான் மாறின உடனே என்னுடைய சமுதாயமும் என்னை சரியா தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட் வில் டேக் டைம். ஒரு 1 month ஆகலாம், 1 year ஆகலாம், ஏன் சம்டைம் 2 years 3 years கூட ஆகலாம். பட் நம்முடைய ஃப்ரூட் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, நம்முடைய வாழ்வின் கனி, அதை நம்ம கரெக்டா கொடுத்து போயிட்டே இருந்துட்டோம்னா காலங்கள் வரும்போது ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, எளிமையா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இட் வில் டேக் டைம். அந்த டைம் வரைக்கும் நம்ம ஃபெட்டப் ஆகாம நான் திருந்தி என்ன பிரயோஜனம், என்னை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்லி வெக்ஸ் ஆயிட்டோம்னா போயிடும். அட் த சேம் டைம் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு சிலர் தான் அக்செப்ட் பண்ண யோசிப்பாங்க. பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, சீசர்களோடு சேர்ந்து கொள்ள முயற்சி செய்தார். அப்போஸ்தலர் ஒருவருமே ஏற்றுக்கொள்ளல. பட் தேர் வாஸ் அ பர்சன், ஹிஸ் நேம் இஸ் பர்னபா. அந்த பர்னபா அக்செப்ட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா சீசர்களோடு சேர்த்தான். ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம் வரும்போது அப்போஸ்தலருக்கு ஊழியம் செய்கிற அப்போஸ்தலனா பவுல் மாறுறார். அதனால சர்ச்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்ல. ஆனா கண்டிப்பா ஒரு பர்னபா இருப்பார். அந்த பர்னபா யாருன்னா யூத் லீடர் தான் பர்னபா. நீங்க தான் அந்த பர்னபா. நீங்க தான் அந்த பர்டிகுலர் பர்சனை அக்செப்ட் பண்ணி அந்த பிரிட்ஜா இருந்து பாஸ்டருக்கும் அந்த பையனுக்கும், சர்ச் பீப்புளுக்கும் அந்த பையனுக்கும், அந்த பர்டிகுலர் பர்சன் பிரிட்ஜா இருந்து நீங்க பர்னபாவா செயல்பட்டீங்கன்னா இனிஷியல் பீரியட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நாட்கள் வரும்போது அவனும் ஒரு பெரிய பாலம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். Okay, thank you. Over to Pastor Justin. Thank you so much, Pastor. Yeah, thank you so much, Pastor. Pastor Samuel, இங்க வந்து எல்லாரும் ஆக்டிவேட்டா பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருவருக்கும் ரொம்ப 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 நன்றி. Something that is very very important இந்த ராத்திரி வேளையில, இந்த சாயங்கால வேளையில, I hope so we have learned understanding your shadows. So what is in us, அதாவது actually a leader, not going on stage, before that understanding yourself, understanding what is hidden in your life is very very important. So அதை வந்து கொஞ்சம் நமக்குள்ள நம்ம when we analyze ourselves, it will be very helpful for us. I hope so it was all beneficial. ஏதாவது ஒரு thumbs up or something as an appreciation to our pastor, it will be very very nice. If it is possible, just switch on your videos or something and give an appreciation. Thank you so much.
the CYLC will be happening every last Monday. This is what it is planned. Last Monday இது நடந்திருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய ஸ்தாபனத்தில் 2 சீனியர் பாஸ்டர்ஸ் இறந்துட்டாங்க, and we all had to go over there and do things, so we were unable to go have it last week. But every last Monday CYLC ஈவினிங்கில் நடக்கும். We have a schedule, we have a proper plan. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல் he was about to speak 4 points, he spoke 2 points. அதை வருகிற நாட்களில் பாஸ்டர் கண்டினியூ பண்ணுவாங்க. இது நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய உங்களோட சர்ச்சுக்கு கொண்டு போய் இது யூஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய லைஃப்பில் இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் we will pray and conclude the CYLC meeting will be maximum ஒரு 1 ஹவர்லேருந்து 1.25 மணி நேரம், மேக்ஸிமம் 1.5 மணி நேரம். இதுதான் எங்களோட டைம், இதுக்கு மேலே இருக்காது. ஸோ ப்ளீஸ் allocate this time, it will be definitely useful for you. ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஐ ஹோப் ஸோ வி ஹாவ் சம் ஆஃப் தி பாஸ்டர்ஸ் ஓவர் ஹியர். நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜோசப் டேனியல் இருக்கீங்க, வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறதுனால ஐ லைக் டு கால் யூ பாஸ்டர். பாஸ்டர், கேன் யூ ப்ளீஸ் ப்ரே? பாஸ்டர் ஜோசப் டேனியல். Yes, Pastor. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, எங்களை இந்த தலைவர்களுக்கான பயிற்சியில அருமையான பாஸ்டர் அவங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக இந்த மாலை வேளை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தையை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவரே மறுமலர்ச்சியை கொடுக்கிற வார்த்தைகளை, ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே கொண்டு வந்து அதை விளங்கி கொள்ள செய்துக்க நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே பாஸ்டர் அவங்களை ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிற யாவரும் இதை கவனித்த இந்த மாலை வேளையில ஆண்டவரே யூடியூப்லையும் ஜூம்லையும் கவனித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளோட இருதயத்துல போய் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சீர்பட்டவர்களா இருந்து ஆண்டவரே அநேகருக்கு நீர் எங்களை வைத்திருக்கிற தலைமைத்துவத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை தருகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே எல்லா கனம் துதி மகிமை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். நம்ம சேட் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட ஐடி போட்டிருக்கேன். அதே நேரத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலோட லிங்க் போட்டிருக்கேன். ப்ளீஸ் ஃபாலோ தோஸ் திங்ஸ். பாஸ்டர் சாமுவல், யூ வாண்ட் டு சே சம்திங்? No. Thank you. Okay. Thank you so much, Pastor. We will continue doing it. So please எங்களோட கூட இதில் டச்சில் இருங்க. And for all the other leaders, please forward it to your co-partners so that it will be benefit for them. It is definitely doing something இந்த வருஷத்தில் நம்ம ஏதாவது செய்யணும். ஏதோ இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோன்னு விடாதபடிக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா it will be very very helpful. Thank you so much. God bless you. எங்களோட டீமில் இருக்க எல்லாருக்கும் I thank you. I thank Pastor Steve. He is unable to join today, but still we thank him and praise God. God do greater things. Thank you so much. God bless. Thank you, Pastor. Praise God. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you, Pastor.